ஜனவரி 1, 2025 முதல் கிட்கேட் ஓஎஸ் அல்லது பழைய பதிப்புகளில் இயங்கும் பல ஆண்ட்ராய்டு சாதனங்களில் வாட்ஸ்அப் இயங்காது என்று மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த முடிவு உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பயனர்களை பாதிக்கலாம். புதிய தொழில்நுட்பங்களுடன் இணக்கத்தன்மையை உறுதிப்படுத்தவும், பயன்பாட்டின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டை பராமரிக்கவும் நிறுவனத்தின் வழக்கமான அப்டேட்களின் ஒரு பகுதியாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மெட்டா நிறுவனம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது பெரும்பாலான ஸ்மார்ட் போன்கள் ஆண்ட்ராய்டின் புதிய பதிப்புகளில் இயங்குவதால் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த ஆண்ட்ராய்டு கிட்கேட் படிப்படியாக பயன்பாட்டில் இருந்து வீழ்ச்சியடைந்தது. புதிய அப்டேட்களை தரிப்பதற்கும், பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்துவதற்கும், செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கும் பழைய தளங்களில் திறன்கள் இல்லை. பாதிக்கப்பட்ட சாதனங்களுக்கான புதுப்பிப்புகள், பிழை திருத்தங்கள் அல்லது பாதுகாப்பு இணைப்புகளை வாட்ஸ்அப் இனி வழங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு சாம்சங், எல்ஜி மற்றும் சோனி போன்ற பிராண்டுகளின் சில மாடல்களை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. ஜனவரி 1 முதல் எந்தெந்த போன்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்பதை தெரிந்து கொள்வோம். சாம்சங் கேலக்ஸி S3, கேலக்ஸி நோட் 2, கேலக்ஸி ஏஸ்3, கேலக்ஸி S4 மினி, மோட்டோரோலா மோட்டோ G ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், RA-ZR HD, மோட்டோ E2014, HTC One X, One X Plus, Desire 500, Desire 601, LG Optimus G, Nexus 4, G2 Mini, L90, Sony Xperia Z, Xperia SP, Xperia T, Xperia V. ஆண்ட்ராய்டு மட்டுமின்றி பழைய iOS பதிப்புகளை ஆதரிப்பதை நிறுத்துவதாக வாட்ஸ்அப் அறிவித்துள்ளது. அதன்படி மே 5 முதல் 15.1க்கு முந்தைய iOS பதிப்புகளில் இயங்கும் சாதனங்கள் டெஸ்ட் ஃப்ளைட்டில் உள்ள பழைய பீட்டா பதிப்புகள் உட்பட பயன்பாட்டை அணுக முடியாது. வாட்ஸ்அப் தற்போது iOS 12 மற்றும் அதற்கு மேற்பட்டவற்றை ஆதரிக்கும். அதே வேளையில் வரவிருக்கும் மாற்றங்களுக்கு தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கான குறைந்தபட்ச பதிப்பாக iOS 15.1 தேவைப்படும். பயனர்களுக்கு மாற்றியமைக்க நேரத்தை வழங்க வாட்ஸ்அப் 5 மாத அறிவிப்பு காலத்தை வழங்குகிறது. இந்த காலகட்டத்தில் பயனர்கள் தங்கள் பதிப்பை அப்டேட் செய்து கொள்ளலாம். இந்த புதுப்பிப்பு முக்கியமாக பழைய ஐபோன்களின் பயனர்களை பாதிக்கும். குறிப்பாக iPhone 5s, iPhone 6 மற்றும் iPhone 6 Plus, iOS 12.5.7 ஆகிய மாடல்களில் இனி வாட்ஸ்அப் இயங்காது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மாடல்கள் வாட்ஸ்அப்பின் பயனர் தளத்தின் ஒரு சிறிய பகுதியை இன்னும் பழைய மென்பொருளில் இயங்கும் புதிய ஐபோன்களை கொண்ட பயனர்களுக்கு iOS 15.1 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றிற்கு மேம்படுத்துவது வாட்ஸ்அப்பை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும். இந்த மாற்றங்கள் நிலையான வாட்ஸ்அப் பயன்பாடு மற்றும் வாட்ஸ்அப் பிசினஸ் இரண்டையும் பாதிக்கும். இந்த நடவடிக்கையின் மூலம் நவீன சாதனங்களில் பயனர்களுக்கு செயல்திறன், பாதுகாப்பு மற்றும் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதை வாட்ஸ்அப் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.